அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது டாப் 10 வரிசையில் பொது தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 மாதிரி வினாவிடைகளை நாம் பார்க்கலாம். நிச்சயமாக வரக்கூடிய 2024 குரூப் 4 எக்ஸாமுக்கும் அடுத்ததாக வரக்கூடிய 2024க்கான டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கும் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான எலிஜிபிலிட்டி தேர்விலும் வந்து பொது தமிழ் பகுதியிலேருந்து இந்த 10 வினாவிடைகளில் ஏதானும் உனக்கு கண்டிப்பாக கேட்கலாங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். இந்த மாதிரி வினாக்களை நீங்கள் தேர்வு எழுத விரும்பி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான கொஸ்டின் பேப்பர் லிங்க் தரப்பட்டுள்ளது. அதை தேவையானவங்க பயன்படுத்திக்காங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, ஊர் பெயரின் மருவை எழுதுக. மன்னார்குடி. மன்னார்குடிக்கு மருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணை. கேள்வி 2, பொருத்தமான நிறுத்தற்குறி இடுக. கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பர். இதுக்கு சரியான பொருத்தமான நிறுத்தற்குறி ஆப்ஷன் சி. அதாவது கற்றது கை மண்ணளவுனா பழமொழிக்கு வந்து இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கணும். கற்றது கை மண்ணளவு கமா கல்லாதது உலகளவு என்பர். ஸோ சரியானது ஆப்ஷன் சி. கேள்வி 3, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல்னாவே சிப்ஸுக்கு சரியான தமிழ் சொல் வந்து பார்த்தீங்கன்னா சில்லுகள். அதே ஸ்நாக்ஸ்னால் சிற்றுண்டின்னு வந்திருக்கணும். இங்கே சிப்ஸுக்கு சரியான தமிழ் சொல் சில்லுகள். சரியானது ஆப்ஷன் பி. கேள்வி 4, அலுவல் சார்ந்த கலைச்சொல் அறிக. பே பில், இதுக்கு சரியான கலைச்சொல் என்னன்னா சம்பளப்பட்டி. பே பில்னா சம்பளப்பட்டி. கேள்வி 5, உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் டேஸ் வரும். உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். கேள்வி 6, கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று காரணம். கூற்று மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார். காரணம் பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர். ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 7, கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. காரணம் 1, திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 35ஐ கூட்டிக் கொள்ள வேண்டும். 2, தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் ஆகும். அப்போ இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது கூற்று என்ன பாருங்கள், தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கிறது. சரி. காரணம் 1ல் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 35ஐ கூட்டிக் கொள்ள வேண்டுமா? கிடையாது. நம்ம நடைமுறை ஆண்டு 2023னா இதோட கிமு 31 தான் நம்ம கூட்டிக்கணுமா தவிர 35 கிடையாது. அப்போது காரணம் 1 தப்பு. அதே 2வது காரணம் பாருங்கள், தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுறோங்க. அப்போ சரி. அப்போ சரியானது என்னென்னா கூற்று சரி, காரணம் 1 தவறு, காரணம் 2 சரி. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி 8, கூற்றை கவனி. என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வலுவமைதி. என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வலுவமைதினா திணை வலுவமைதி. வலுவமைதினாவே பொதுவாகவே குற்றம் இருந்தாலும் கூட சில சிறப்பு காரணமாக குற்றம் இல்லாமல் கருதுவதுதான் வலுவமைதி. இங்கே வந்து என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? வளர்மதி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் தான் வந்திருக்குன்னு அவங்களுடைய சிறப்பு பெயரில் வந்து வளர்மதின்னு இருக்குது. இங்கே கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா டைரக்டாக ராஜம் கிருஷ்ணன் தர கிடையாது. அப்போ வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க, வளர்மதி. வளர்மதி ராஜம் கிருஷ்ணனுடைய இயற்பெயரில் தான் வரும். புனைப்பெயரில் வரக்கூடியது வளர்மதி. பார்த்துக்கோங்க. கேள்வி 10, பொருந்தா சொல்லை கண்டறிக. முருகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது எது? அப்போ முருகுனா 3 பொருள் தந்திருக்கு, அதில் 1 மட்டும் பொருள் இல்லை. எதுனா சரியான விடை ஆப்ஷன் பி. அதே முருகு என்ற சொல்லின் பொருள் தேனை குறிக்கும், மனத்தை குறிக்கும், அழகை குறிக்கும். முருகுனா தேன், மனம், அழகை குறிக்கும். இங்கே கேள்வி என்ன, முருகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது மலர். ஸோ இந்த 10 வினாக்களையும் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்க விரும்புங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிசி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.